Hi friends, welcome to TamilTechAcademy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது different types of functions. இதுக்கு முன்னாடி நம்ம எழுதின அந்த greet ஃபங்க்ஷனுடைய simplified version தான் இது. பெரும்பாலான ஃபங்க்ஷன்ஸ் முக்கியமாக இந்த ரெண்டு கேட்டகரியில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும்போது அது யூஸ்வலாக ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். இல்லைனா அது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ உதாரணத்துக்கு இந்த மேலே உள்ள அந்த greet ஃபங்க்ஷன் print அப்படிங்கிற லைன் எக்ஸிக்யூட் பண்ணுது. பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க், அதை நம்மளோட வேலை செய்ய சொல்கிறோம். ஹாய் அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் இன்னொரு நம்ம ரவுண்டு ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்கோம்ல, இது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. இங்கே 1.9 ரவுண்ட் ஆஃப் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நம்ம இந்த மேலே எழுதுன நம்ம greet ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதே நம்ம ரிட்டர்ன் மூலமாக எழுத போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல டிஃபைன் கெட் greeting, அதே மாதிரி நேம் பாஸ் பண்ணுறோம். பிரிண்ட்டுக்கு பதிலாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த ஹாய் நேம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த கெட் greetingஐ கால் பண்ண போகிறோம். ஸோ அந்த கெட் greeting கால் பண்ணதுக்கு நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணோம், அதற்கு ஒரு நேம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறதுனால அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ மெசேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நம்ம அந்த ரிட்டர்ன் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும், இந்த ரெண்டு greet ஃபங்க்ஷன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம், எது பெட்டர் எழுதுறது அப்படின்ட்டு. இந்த மேலே இருக்கிற இந்த ரெண்டு லைன்ஸ் வெறும் பிரிண்டிங்காண்டி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய கீழே இந்த பார்க்குற டெர்மினலில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் கீழே நம்ம எழுதியிருக்கிற இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணி ஒரு ஃபைலில் எழுதுறதோ இல்லை ஒரு சர்வருக்கு சென்ட் பண்ணுறதோ வேற ஒரு இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணலாம். இதுக்கு டெர்மினலில் கீழே டிஸ்பிளே ஆகாது. ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணி பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த கெட் greeting ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, ஆனால் உங்கள் டெர்மினலில் வரல. ஸோ அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு வேரியபிள் நேமை டிஃபைன் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ அதை பிரிண்ட் மெசேஜ் அப்படின்ட்டு நம்ம கால் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாய் விஜய் அப்படிங்கிறது இந்த டெர்மினலில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மெசேஜ் ஒரு வேரியபிளாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதை வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காண்டி அது மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பிரிண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வேறு ஒரு இடத்துலேருந்து அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம இந்த greet ஃபங்க்ஷனில் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு greet அப்படின்னு சொல்லி விஜய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபங்க்ஷனை பிரிண்ட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஆனால் அதையே திருப்பி நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது நன் வருது. ஏன்னா அது மெமரியில் ஸ்டோர் பண்ணல. ஸோ ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு மெமரி அட்ரஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வேரியபிளோடைய வேல்யூஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுது. ஆனால் இந்த greet ஃபங்க்ஷன் எழுதும்போது டெர்மினலில் மட்டும் சும்மா பிரிண்ட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறமா அதை எங்கேயுமே ஸ்டோர் பண்ணாது. அதனால தான் நம்ம அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அதை நன் அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகுது. தொடர்ந்து இந்த சீரீஸில் நன் டைப் பற்றிலாம் பார்ப்போம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.